ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் பியூட்டி ரெசிபி. தலைமுடி உதிராமல் இருக்கிறதுக்கும் உதிர்ந்த இடத்துல மறுபடியும் தலைமுடியை வளர வைக்கிறதுக்கும் பொடுகையும் போக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 வரைக்கும் தலைமுடி உதிருது அப்படின்னா அது சாதாரண விஷயம். அதுக்கு மேலே அதிகமாக உதிரும் போது தான் பிரச்சனையே. இந்த மாதிரி அதிக அளவில் முடி உதிரும் போது தலைமுடிக்கு போதுமான அளவு பராமரிப்பு கொடுக்கறது அவசியம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா நம்மளோட தலைமுடி உதிர்வையும் நிறுத்தி நம்மளோட தலைமுடி உதிர்ந்த இடத்துல மறுபடியும் முடியை வளர வைக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் ஆயில் உங்களோட தலையில் பொடுகு இளநரை வராமலும் தடுக்கும். இப்போ இந்த ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தாஜ் பியூட்டி ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு பியூட்டி ரெசிபி வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்து சேரும். இந்த ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு நாம் எடுத்துக்க போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் அண்ட் வெந்தயம். கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கல்ஃபோட ஆரோக்கியத்தை பராமரிக்குது. அது மட்டும் இல்லாமல் தலைமுடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. தலைமுடி உதிர்ந்த இடத்துல மறுபடியும் தலைமுடியை வளர வைக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. அடுத்ததாக வெந்தயம். வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், அயன், புரோட்டீன் போன்ற இன்னும் ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்குது. இந்த மாதிரி வெந்தயத்தில் இருக்கிற சத்துக்கள் தலைமுடியை அடர்த்தியாகவும் வலுவாகவும் வளர வைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தலையில் உள்ள பொடுகுகளை போக்குறதுக்கு வெந்தயம் ரொம்பவே சிறந்தது. சில பேருக்கு உடல் சூட்டால் கூட முடி உதிர்வது ஏற்படலாம். அந்த மாதிரி உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க இந்த வெந்தயத்தை பயன்படுத்திட்டு வரும்போது அவங்களோட உடல் சூடும் தனிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஹேர் ஆயிலை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கருஞ்சீரகமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 பொருளையும் நல்லா பவுடராக திரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை பவுடராக திரித்து எடுத்துட்டேன். ரொம்ப மையாக அரைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஓரளவு கொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது சில்வர் பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற கருஞ்சீரகம் வெந்தய பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட 100 கிராம் அளவுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு தடவை ஹீட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீர் வச்சு அதை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நாம் கலந்து வச்சுருக்கிற இந்த எண்ணெய் பவுலை தண்ணி எதுவும் பற்றாமல் மெதுவாக வைங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடாயிரும். இந்தளவு சூடானாலே போதும். அப்படி இல்லைனா வெயில் நல்லா அடிச்சிச்சு அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு வெயிலில் வச்சு கூட எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் சூடாயிடுச்சு, நான் தனியாக எடுத்துட்டேன். இதை கொஞ்சம் நேரத்துக்கு ஆற வச்சிடலாம். இந்த ஆயிலை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ஆயிலை எடுத்து உங்களோட ஸ்கல்ஃப்லலாம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் எப்பவும் போல் மைல்டான ஷாம்புவோ இல்லை சீயக்காயோ போட்டு உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிடுங்க. 2 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்காது அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே கூட உங்களுக்கு அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்காது அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சது கூட குளிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் துணியால் இந்த ஆயிலை நல்லா வடிகட்டி இருத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஹேர் ஆயில் மாதிரி கூட இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். 2 or 3 டேஸ்லேயே உங்களுக்கு இந்த ஆயிலோட எஃபெக்ட் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு முடி கொட்டின இடத்துலலாம் புதுசாக முடி வளரவும் ஆரம்பிச்சிடும். என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தாஜ் பியூட்டி ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.